விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் முதன் முறையாக மாஸ்டர் படத்துல இணைந்திருந்தாங்க. இந்த படம் கொரோனா காலத்தில் வெளிவந்து திரையரங்குகளுக்கு விடிவு காலத்தை கொடுத்தது. இந்த படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து லியோ படத்துல மீண்டும் இந்த கூட்டணி இணைந்தது. நான் இந்த படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை முழுமையா பூர்த்தி செய்யல. விமர்சன ரீதியாக பின்னடைவு ஏற்பட்டாலும் வசூல் ரீதியாக 230 கோடிக்கும் மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸ்ல சாதனையை படைத்தது. லியோ படத்தினை தொடர்ந்து லோகேஷ் மற்றும் விஜய் கூட்டணி மீண்டும் இணைவார்களாங்கிற கேள்வியும் எழுந்தது. கண்டிப்பா அது நடக்கும்னு லோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. விஜய் இப்பொழுது அவரோட 68வது படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. இதனைத் தொடர்ந்து 69, 70 படங்கள் தொடர்ச்சியா இருக்கிற நிலையில அடுத்ததாக அவரோட 71வது படத்தை லோகேஷ் தான் இயக்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. லியோ படத்தோட 2வது பாகமாக இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கலாம்னு தகவல்கள் தெரிவிக்குது. அதே நேரத்துல லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171 படத்தை அடுத்த ஆண்டு இயக்க இருக்காரு. அதுக்கப்புறமா கைதி 2 படத்தையும் கைவசம் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம LCUல இருந்து ரோலெக்ஸ் அல்லது வேறொரு கதாபாத்திரத்தின் படத்தை கூட லோகேஷ் இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அடுத்ததா விஜயோட 71வது படத்தை லோகேஷ் இயக்குவாருன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.